ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வெண்பா குட்டியை இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஃபிக்ஸ் வந்ததுனால கண்டிப்பாக நம்ம வெண்பா குட்டி இந்த ஒரு சமயத்துலையாவது தீபன் கண்லேயோ இல்லை நம்ம விஜய் கண்லேயோ இல்லை நம்ம மல்லியோட கண்லேயோ படணும், அவங்க காப்பாற்றப்படணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஸோ எனக்கு என்னவோ இந்த தீபன் கையில் நம்ம வெண்பா குட்டி கிடைப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா தீபனோட ஃப்ரெண்ட் ஏற்கனவே ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரியும் நம்ம மல்லி தான் அவங்களுக்கு போய் பிளட்டுமே வந்து கொடுக்குற மாதிரியும் அந்த மாதிரி காமிச்சிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது தீபன் அந்த ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகலாம். அப்பதான் தற்செயலாக நம்ம வெண்பா குட்டி அங்கே இருக்கிறத பார்த்து அதிர்ச்சியாகி இப்போ அவங்கள நல்லபடியாக அந்த கலாவதி கிட்டே இருந்தோம், அந்த ரவுடிங்க கிட்டே இருந்தோம் நம்ம தீபனை தான் வந்து நல்லபடியாக காப்பாற்றணும். ஸோ காப்பாற்றுறதோட மட்டும் இல்லாமல் இந்த டிஎம்முக்கு பின்னாடி இருக்க மொத்த நெட்வொர்க்கையும் பிடிச்சி போலீஸ்கிட்டையும் ஒப்படைக்கணும், அவங்களுக்கான தகுந்த தண்டனை வந்து வாங்கி கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பெரிய வன்மத்துக்கு உடந்தையாக இருந்த இந்த தீபிகாவும் சரி, கூடவே வந்து ஜால்ரை அடித்த இந்த ராஜியும் சரி, ரெண்டு பேருமே தகுந்த தண்டனை இவங்களுக்கு வந்து கிடைக்கணும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. தேங்க்யூ.